மத்திய கிழக்குக்குள்ள தொடர்ச்சியாக எல்லா பகுதிகளிலும் எல்லா நாடுகள் மீதும் தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகிற செய்திகள் நமக்கெல்லாம் தெரியும். குறிப்பாக ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல்களை ஆரம்பித்ததோட ஈரான் பதிலடி தாக்குதல்களை அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் மீது நடத்துவதற்கு ஆரம்பித்திருந்தது. அமெரிக்கா தன்னுடைய பல இராணுவ தளங்களை அரபு நாடுகளில் நிறுவி இருக்கிறார்கள். இதற்கு அமெரிக்கா சொல்லுகிற காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் அரபு நாடுகளை பாதுகாக்கிறதுக்காகத்தான் அதை வச்சிருக்கிறோம்னாங்க. அதே மாதிரி தான் அரபு நாடுகளும் ஆமாம் எங்களை பாதுகாக்கிறதுக்கு நாங்கள் அமெரிக்காவிடத்தில் பாதுகாப்பை கோரியிருக்கிறோம், அதற்காக இந்த தளங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் எல்லோருமே உங்களுக்கு தெரியும், மன்னர் ஆட்சி முறை தான் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு வருகிறது. ஒரு குடும்பம் அந்த நாடுகளை ஆட்சி செய்து வரும். உதாரணமாக சவுதி அரேபியாவை எடுத்துக்கிட்டோம்னா, சவுதி அரேபியா கிட்டத்தட்ட ஒரு 240 ஆண்டுகளுக்கு மேலாக ஒரே குடும்பம் சவுதி அரேபியாவை ஆட்சி செய்து வருகிறது. அதே மாதிரி துபாயை எடுத்துக்கிட்டா, துபாயில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் கிட்டத்தட்ட 240 ஆண்டுகளுக்கு மேலாக ஆட்சி செய்து வருகிறார்கள். பஹ்ரைனுடைய அரச குடும்பத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க தான் இதுல மூத்தவங்களாக பார்க்க முடியும். 270 ஆண்டுகளுக்கு மேலாக பஹ்ரைன் அவங்க ஆட்சி செய்து வர்றாங்க. அதே மாதிரி ஓமானாக இருந்தாலும் சரி, குவைத்தாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா அரபு நாடுகள்லையும் ஒரு ஃபேமிலி ஆட்சி தான் நடைபெற்று வருகிறது. அதுவும் நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில தங்களுடைய இந்த மன்னர் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக காலாகாலமாக வரலாறு நெடுகிலும் எல்லா சிற்றரசுகளும் என்ன செய்து வந்ததோ அதைத்தான் தற்போது இந்த அரபு நாட்டு மன்னராட்சிகளும் செய்து வருகிறார்கள். ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய சிற்றரசு என்ன பண்ணும்? இப்ப இலங்கை எடுத்துக்கிட்டோம்னா, இலங்கையில ஆரம்பத்தில் இருந்த மன்னர்களை எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இலங்கையில ஒல்லாந்தர் ஆட்சியை பிடிச்சாங்க, அதற்கு பிறகு பிரித்தானிய ஆட்சியை பிடித்தது. இப்படி வெளிநாட்டவர்கள் வந்து ஆக்கிரமிக்கிற நேரத்தில் மன்னர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், ஓகே நாங்கள் உங்களுக்கு கப்பம் கட்டுறோம், வருஷத்துக்கு இவ்வளவுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தொகையை தந்துடுவோம், இன்னென்ன மாதிரி உங்களுக்கு நாங்கள் சேவகம் பண்ணுவோம், எங்கள் ஆட்சியே நாங்கள் வச்சுக்கிறோம், இந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க. இதே மாதிரி தமிழ்நாட்டில், இந்தியாவில் எந்த நாடுகளெல்லாம் ஆக்கிரமிப்புகள் சூழ்ந்ததோ அந்த நாடுகளில் எல்லாம் இப்படியான முறைகளை கடைபிடித்து வந்தார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அரபு நாடுகள் அமெரிக்காவுக்கு கப்பந்தான் கட்டுறாங்க, வேறு பேர்களில் கட்டி கொண்டிருக்கிறாங்க. இந்த ஆண்டு ஆரம்பத்திலேயே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அரபு நாடுகளுக்கு வந்த நேரத்தில் சவுதி அரேபியா 2 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்களை மொத்தமாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்றோம் அமெரிக்காவில் சொல்லியிருந்தாங்க. கத்தர் இதையே சொல்லியிருந்தாங்க, யுஏஇ இதையே சொல்லியிருந்தாங்க. மொத்தத்தில் 6 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீட்டுக்கான வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு எல்லாருடைய தலையை தடவி அந்த காசை நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் போனாரு. மேலதிகமாக கத்தருடைய அதிபர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு 400 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் பெறுமதியான ஒரு பெரிய விமானத்தை கூட கொடுத்திருந்தார். அந்த விமானத்தில் தான் தற்போது அமெரிக்க அதிபர் பறக்கும் ஓவல் அலுவலகம் என்று சொல்லுவாங்க, பறக்கும் அமெரிக்க அதிபரின் மாளிகை என்று வர்ணிக்கப்படும் அந்த விமானத்தை தான் தற்போது வெளிநாடுகளுக்கெல்லாம் பயணத்துக்கு அவர் பயன்படுத்தி கொண்டும் இருக்கிறார். இப்படியான ஒரு சூழல்ல இந்த அரபு நாடுகள் தொடர்ச்சியாக எங்களை நீங்க பாதுகாத்திரணும், உங்களுடைய படைகளை எங்கள் நாட்டுக்குள்ளே வச்சுக்கிறீங்க, எங்களுக்கு எவனா அதை அட்டாக் பண்ணால் நீங்கள் தான் பாதுகாப்பு, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நாங்கள் தந்துடுவோம்னு சொல்லி இவ்வளவு கோடிக்கணக்கான பணங்களை அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கொடுக்கிற காசையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி சட்டுன்னு நமக்கு சொல்லிட முடியாது. 1 பில்லியன் அமெரிக்க டாலர் என்பது கிட்டத்தட்ட இந்திய மதிப்புல 10,000 கோடி. 1 பில்லியன் 10,000 கோடினா 10 பில்லியன் எவ்வளவு கோடிகள்னு பார்த்துக்கிறீங்க, 100 பில்லியன் எவ்வளவுன்னு பார்த்துக்கிறீங்க, 1000 பில்லியன் எவ்வளவுன்னு பார்த்துக்கிறீங்க. அப்ப சவுதி அரேபியா மட்டும் 2 ட்ரில்லியன் கொடுக்கறாங்க, மற்ற நாடுகள் 6 ட்ரில்லியன் கொடுக்கறாங்கன்னா இது எவ்வளவு பெரும் தொகைன்னு கற்பனை கூட பண்ண முடியாது. அமெரிக்க டாலர்களில் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா, எங்களை நீங்கள் பாதுகாத்துறணுங்கிறதுக்கு கொடுக்குற பணங்கள். ஆனால் இதுவரைக்கும் அமெரிக்காவால் இந்த அரபு நாடுகளை பாதுகாக்க முடியாமல் போய்விட்டது. ஏன்னா ஈரான் அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலே அட்டாக் பண்ணுறான். சவுதி மேலே அட்டாக் பண்ணினா வேற கதை, அல்லது வேறு நாட்டு மேலே அட்டாக் பண்ணால் ஒரு கதை. ஆனா அமெரிக்காவினுடைய பேஸ் மேலேயே அட்டாக் பண்றாங்க. அமெரிக்காவுக்கு அமெரிக்காவினுடைய தளங்களையே பாதுகாக்க முடியல, இனி எப்படி அரபு நாடுகளை பாதுகாப்பாங்கிற நிலையில தற்போது இந்த யுத்தம் விரிவடைந்து கொண்டு போகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானை தாக்கினார்கள். இப்பொழுது அமெரிக்கா மட்டுமே மாட்டிக்கொண்டிருக்கிறது ஈரானுடனான யுத்தத்தில். இஸ்ரேல் அப்படியே முன்ன வந்து கையை விட்டுட்டு பின்னாடி போயிட்டாங்க. அமெரிக்கா அடிச்சுக்கிறட்டும் ஈரானோட, நம்ம பார்த்துக்கிட்டு இதான் யூதர்களுடைய பழக்கம். நபிகள்
நாயகம் காலத்திலிருந்து இதைத்தான் அவங்க பண்ணுவாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய காபிர்களை உசுப்பேத்தி விடுவாங்க, போய் சண்டை பிடிங்கம்பாங்க. அவங்க நேரடியாக சண்டைக்கு வர மாட்டாங்க, மற்ற ஆட்களை கோர்த்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த வேலையை செஞ்சவங்க இப்பொழுது இந்த சண்டையினுடைய அடுத்த கட்டம் எங்கு போய் நிற்கிறது என்று சொன்னால், ஷியா சன்னி என்கிற ஒரு சண்டையாக மாறிவிடுமோ என்கிற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. காரணம் என்னன்னு கேட்டால், யமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் இருக்கிறாங்க, ஹவுத்திகள். இவங்க ஷியாக்களுடைய ஜெய்தியா என்கிற ஒரு பிரிவை சேர்ந்தவர்கள். அதை நீங்கள் பார்க்கலாம், யமன் ஓமானில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் இந்த இடுப்பில் ஒரு கத்தியை வச்சுக்கிட்டு சொருகிக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ஜெய்தியா என்கிற பிரிவை சேர்ந்தவர்கள், ஷியாக்களுடைய ஒரு பிரிவு. அதே நேரத்தில் ஈராக்கில் இருக்கக்கூடியவர்களும் ஷியாக்களாக இருக்கிறார்கள், ஈரானுடைய ஆதரவு பெற்ற மிகப்பெரிய ஆயுத குழுவாக இருக்கிறார்கள். சவுதி அரேபியா சன்னி பிரிவாக இருக்கிறது. இந்த நிலையில சவுதி அரேபியாவுக்குள்ள இருக்கக்கூடிய இடங்கள் மேல ஹவுத்தீஸும், ஹவுத்தீஸினுடைய இடங்கள் மேல சவுதியும் அட்டாக் பண்ணுகிற மீண்டும் ஒரு யுத்தமாக அந்த யுத்தம் மாறி இருக்கிறது. சவுதி அரேபியாவுடைய அரம்கோ வரைக்கும் ஹவுத்தீஸ் அட்டாக் பண்றாங்க. ரொம்ப வலுவான பலமான ஆயுத குழு. அவங்க காசாவுக்கு ஆதரவாக, பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மேலேயே பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் நடத்தி இருந்தாங்க. 2020 கிலோமீட்டர் தாண்டி சென்று அட்டாக் பண்ணுகிற மிசைல்களையே தயாரிக்கக்கூடிய ஒரு ஆயுத குழுவாக அவங்க இருக்கிறாங்க. இவர்களோடு சண்டை ஏற்பட்டதோடு ஹவுத்தீஸுக்கு ஆதரவாக ஈராக்ல இருக்கக்கூடிய குழுவினரும் சண்டைக்கு வந்திருந்தார்கள். ஈராக்ல இருக்கக்கூடிய குழுவை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈராக் அரசாங்க படைகளோடு இணைந்து இருப்பார்கள் அவர்கள். ஈராக்ல இருக்கக்கூடிய அரச படைகள் இருக்கிறாங்க, ராணுவம் இருக்கும். அதற்கு துணை ராணுவமாக PMF என்கிற ஒரு அமைப்பு இருக்கும். இதிலே 4 ஷியா ஆயுத குழுக்கள் இருப்பார்கள். இந்த 4 பேருமே ரொம்ப வலுவான பலமானவர்கள். கதாயிபு ஹிஸ்புல்லா என்கிற அமைப்பு, அல் நுஜாபா என்கிற அமைப்பு, கதாயிப் சையீத ஷுஹதா என்கிற அமைப்பு, கதாயிப் இமாம் அலி என்கிற அமைப்பு. இந்த 4 அமைப்புகளும் ஒன்றிணைந்து PMF இருக்கிறாங்க. இப்பொழுது ஈராக்குக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா இவர்களுடைய தளங்கள் மேல சவுதி அரேபியா அட்டாக் பண்ணியிருக்குது. இவர்களுடைய தளங்கள் மேல அட்டாக் பண்ணினா ஈராக்கினுடைய படைகள் மேல அட்டாக் பண்ணினதாக அர்த்தம். ஆனால் இந்த படைகள் சவுதி மேல அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அது ஈராக் தாக்கியதாக வராது. ஏன் வராதுன்னு கேட்டால், அவர்கள் ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். இது பெரியதொரு இடியப்ப சிக்கல் குழப்பமாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் இந்த PMF என்கிற 4 அமைப்புகள் ஒன்றிணைக்கப்படுவதும் அவர்களுக்குரிய வழிகாட்டுதல்களையும் கொடுத்தது ஈராக்ல இருக்கக்கூடிய கிராண்ட் ஆயத்துல்லா அலி அல் சிந்தானி என்கிறவர். இந்த கிராண்ட் ஆயத்துல்லா அலி அல் சிந்தானியினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய, அவரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சாரார் இருக்கிற. அதே மாதிரி ஈராக்குக்குள்ள மக்களுடைய ஆதரவு பெற்ற ஷியாக்களால் ஆதரிக்கப்படக்கூடிய இன்னும் ஒரு ஷியா தலைவர் இருக்கிறார். அவர்தான் முக்ததா அல் சதுர். இந்த முக்ததா அல் சதுரும் இந்த 4 குழுக்களும் வேறு வேறு பிரச்சனைகளோடு இருக்கக்கூடியவர்கள். முக்ததா அல் சதுருடைய ஒரு குழு இருக்கிறாங்க, அவங்க அரசாங்கத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்க. முக்ததா அல் சதுர் ஈரானை ஏற்றுக்கொள்ள மாட்டாரு. ஆனால் இந்த PMF என்கிற படைப்பிரிவுகள் ஈரானுடைய ஆதரவு பெற்றவர்களாக இருப்பார்கள், ஈராக்கினுடைய இராணுவமாக இருப்பார்கள். இந்த படையில மட்டுமே 2.5 லட்சம் பேர் இருக்கிறாங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஈராக்குக்குள்ள ஷியாக்களுக்குள் இரு பிரிவினராக மாறி இருக்கிறார்கள். ஒன்று ஈரானை ஆதரிப்பவர்கள், இன்னொன்று ஈரானை எதிர்ப்பவர்கள் என்கிற நிலையில ஈரானை எதிர்ப்பவர்கள் மைனாரிட்டியாக இருக்கிறாங்க. ஷியாக்கள்லயே ஈரானை ஆதரிக்கக்கூடியவர்கள் தான் மிக பெரும் தரப்பாக இருக்கிறார்கள். இந்த நிலையில ஈரானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஹவுத்தீஸ் சவுதி மேல அட்டாக் பண்றாங்க, சவுதி ஹவுத்தீஸ் மேலையும் அட்டாக் பண்றாங்க. அதே போன்று ஈராக்ல இருக்கக்கூடிய படைப்பிரிவுகள் மேலையும் அட்டாக் பண்ணக்கூடிய சூழல் உருவாகி இருக்கு. இதற்கு பதிலடியாக ஈரான் களமிறங்கி ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்கள் மேலே எல்லாம் அட்டாக் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் சவுதி அரேபியா ஈராக்ல இருக்கக்கூடிய ஷியாக்களுடைய அமைப்புகள் மேல தாக்குதல் நடத்துகிற சந்தர்ப்பத்தில் அந்த அமைப்புகளுக்கு ஆதரவாக சவுதி மேல ஈரான் தாக்குதலை நடத்தவில்லை. சவுதி மேல தாக்குதல் நடத்துறது யாருன்னு கேட்டா ஹவுத்தீஸும் அந்த அமைப்பினர் தான் தாக்குதல் நடத்துறாங்க. சவுதியும் அமெரிக்காவும் சேர்ந்து தாக்குகிற காரணத்தினால அதற்கு பதிலடியாக ஈரான் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஜோர்டான்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலைகள் மேல தாக்குதல்களை நடத்துகிறார்கள். இது ஒரு ஷியா சன்னி யுத்தமாக மாறிடக்கூடாது என்பதில் கவனமான ஒரு முனைப்படுத்தத்தான் இந்த நடவடிக்கைகளை செய்கிறது போல நமக்கு தோணும். அப்படித்தான் பார்க்கறதுக்கு விளங்கிக்கிட்டு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், ஈரான் நினைச்சிருந்தா சவுதி மேலேயே திரும்ப அட்டாக் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த வாட்டி அவங்க சவுதி மேலே நேரடியாக அட்டாக் பண்ணலை. அட்டாக் பண்ணினாங்கன்னா சவுதியோடு ஈரானுக்கு உண்டான ஒரு சண்டையாக அது மாற்றம் பெறும். இதுவரைக்கும் ஒரு மன நிம்மதி என்னன்னு கேட்டால், சவுதியும் ஈரானும் நேரடி யுத்தத்துக்குள் நுழையவில்லை. தற்போது யமன்ல இருக்கக்கூடிய ஹவுதீஸும் ஈராக்ல இருக்கக்கூடிய PMF-ம் தான் சவுதி அரேபியாவோடு சண்டையில் நிற்கிறாங்க. சவுதி அரேபியா இவங்களோட தான் அமெரிக்காவோட சேர்ந்து சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மொத்தத்தில் மத்திய கிழக்கில் அமெரிக்கா இல்லை என்றால்
இஸ்ரேல் தலையிடவில்லை என்று சொன்னால் ஈரானோ, ஈரானுக்கு ஆதரவானவர்களோ அல்லது அங்கிருக்கக்கூடிய சவுதி அரேபியாவோ மற்ற எந்த நாடுகளுமே சண்டை பிடிக்காது என்பது வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு ஷியா சன்னி சண்டையை உண்டாக்கி விடுறதுக்கு ரொம்ப முயற்சி செய்து கொண்டு இருக்கிறது இஸ்ரேல் என்பதை கண்கூடாக நம்ம பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. அல்லாஹ் தான் யுத்தங்கள் அற்ற பூமியாக இந்த பூமியை மாற்ற வேண்டும். யுத்தங்கள் அற்ற, சண்டைகள் அற்ற மக்களாக, அமைதியோடு வாழக்கூடிய பகுதிகளாக இந்த பகுதிகள் மாற வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் தொடர்ந்தும் கையேந்துவோமாக என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்